தொடர்ந்து நடைபெற்று தலைவர்கள் எல்லாம் சிறப்பான முறை வழங்கிய போராட்டத்திற்கு அனுமதி வாங்குவதற்கே ஒரு சட்ட போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாம் கோரிக்கையை ஒழிக்கப்பட்ட மக்கள் தலித் சமூக உறவுகள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் இனி உருவம் ஆளப்படுகிற நிலையை ஒழிக்கப்பட்ட மக்களோடு தலித் சமூக உறவுகளோடு மக்களோடு புகையிட்டு வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மேடையின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த நிறுவனங்கள் எனக்கு மிகவும் எப்பொழுதும் கருத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வியூகமான இயக்கத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எங்கெல்லாம் அறிந்து நடந்தாலும் அவர் அந்த இடத்திலே இருக்கின்றார். அவர் இது மட்டுமல்ல, இந்த அரசுக்கு எங்கத்தில் யாரெல்லாம் ஒரு பொய்ப்பித்தாளர்கள் செய்கிறார்கள் சார்பாக ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று சொல்லி இன்று அண்ணன் மாநில தலைவர் ரஞ்சன் குமார் அவர்களின் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கின்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு வருகின்ற வருகின்ற அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். எஸ்சி துறையில் இருக்கிற என்னுடைய சக தோழர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் தான் இதற்கு முக்கிய காரணம். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய அவர்கள் பாதம் தொட்டு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் ஒவ்வொரு மூலையிலையும் தமிழ்நாட்டிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி ரயிலை பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. யாரும் ஒரு பண வசதியோ கார் வசதியோ இல்லாதவங்க எல்லாருமே ஒரு ஏழ்மை நிலையெல்லாம் இருக்குங்க. ஆனால் ஒரு பட்டியல் சமூகத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படுது. அதை தடுக்க நம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எஸ்சி துறை ஒரு முன்னெடுக்கிறதுல நாங்களும் ஒரு பங்களிப்போன்றதுக்காக தான் இங்கே இந்த உண்ணாவிரத போராட்டம், இது ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ இல்லை, கலைஞ்சு போகிறதுக்கு காலையிலேருந்து தண்ணி கூட குடிக்காமல் இருக்காங்க. எனக்கும் ரொம்ப பேச முடியாது. முதல்ல அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய தலைவர்கள் அதை ஒட்டி பேசிட்டாங்க. அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் இங்கு அறப்போராட்டமாக இருந்தாலும் இங்கு சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்குதுன்னா அதற்கு முக்கிய காரணம் நமது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை உரித்தாக்க விரும்புகிறேன். அதை தொடர்ந்து இந்த போராட்டத்தில் இப்போ ஆக்சுவலாக என் அண்ணன் சொன்னார், நான் கூப்பிடலன்னு. இங்கே நிஜமாவே மனதார உண்மையை சொல்கிறேன், சாப்பிடாம இருந்து சொல்கிறேன். யாரையுமே நான் கூப்பிடல. எல்லாருமே இங்கே இருக்கிற சகோதரர்கள், அண்ணன்கள், சட்டமன்ற கட்சி தலைவர், சட்டமன்ற தலைவர், ஆர்டிஐ அண்ணன் கோபண்ணா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் செந்தமிழ் அரசு, எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அழைக்கவே இல்லை. காங்கிரஸ் கட்சி பட்டியலின மக்கள் இருக்கும். காங்கிரஸ் கட்சி எப்பவுமே அப்ரஸ் டிப்ரஸ் கம்பெனி, அது ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலையில் இருக்கிற மக்கள் பக்கம் தான் இருக்குன்றதுக்காக உதாரணம் தான் இங்கே அழைக்காம இங்கே வந்திருக்கிற தலைவர்கள். அதற்காக சட்டமன்ற தலைவர் அவர்களுக்கும், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி தலைவர் அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு துரை சந்திரசேகர் அவர்களுக்கும், எங்கள் அன்பு ஆசான், அரசியல் ஆசான் அண்ணன் கோபண்ணா அவர்களுக்கும், எங்கள் அன்பு அண்ணன் எங்கள் செந்தமிழ் அரசு அவர்களுக்கும், ஆர்டிஐ தலைவர் ராஜ் அவர்களுக்கும் சொல்லிடுறேண்ணா, சொல்வேந்தன் அவர்களுக்கும், அப்புறம் பாய் அவர்களுக்கும் சொல்கிறேண்ணா அசன் சொல்லாமல் அசன் சேட் அவர்களுக்கும், இமானுல் அவர்களுக்கும், மாநில செயலர் விஜயசேகர் அவர்களுக்கும், ரஞ்சித் குமார் அவர்களுக்கும், மாநில பொதுக்குழு உறுப்பினர் உமாபாலன் அவர்களுக்கும், கோயம்புத்தூர் காந்தி அவர்களுக்கும், தினகர் அவர்களுக்கும், இந்த மாதிரி சர்க்கிள் தலைவர்கள் சக்கரவர்த்தி, ஜாஃபர், சூர்யா, அப்புறம் வழக்கறிஞர் ராஜேஷ், அதான் நான் சொல்றேன். இல்லைண்ணா இந்த மாதிரி எங்களுடைய தோழர் நிறைய பேசுறதுக்கு மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. எங்களுடைய தோழர்கள் எல்லாம் நாங்களாம் ரத்த பந்தங்கள். அவங்களுடைய எல்லார் பேரையும் நான் சொன்னதாக அவங்க நினச்சிக்கணும். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, நீங்கள் இல்லைன்னா இந்த துறை இல்லை. அதனால் நீங்கள் கலந்துக்கிட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பாதம் தொட்டு இருக்கிறேன். இன்னொரு விஷயம், தலைவருக்கு நன்றி சொன்னேன். தலைவர் ஊரில் இருந்து ஆதரவு கொடுத்துட்டாரு. ஆனால் அதை செயல்படுத்துது நம்மளுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அமைப்பு செயலாளர் அண்ணன் ராம்மோகன் அவர்களுக்கு தான் இங்கே நம்ம இந்த எஸ்சி துறை கடமைப்பட்டிருக்குது. நன்றி சொல்ல எல்லாம் ஒரு கரகோஷமே சொல்லலாம். ஏன்னா
நைட்டு என்கிட்ட 11:30-12 மணி வரைக்கும் அவர் பேசுறாரு. ஒவ்வொரு விஷயமா கேட்குறாரு. திரும்பி ஏசி கிட்ட பேசுறாரு, என்கிட்ட பேசுறாரு, திரும்பி டிசி கிட்ட பேசுறாரு. என்ன ரஞ்சன் இவ்வளோ கடுமையாக நடந்துக்கிறாங்க, நான் கூட எதிர்பார்க்கல. ரஞ்சன்னா எல்லாம் பயப்படுவாங்கன்னு பார்த்தா என்ன ரஞ்சன்னா வந்து நீங்கள் என்ன பயப்படுறீங்களான்னு கேட்டார். ஆனால் நான் பயப்படல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் வெற்றி அடையணும். நான் வந்து காலையில் போலீஸ் மறியல் பண்ணியோ இல்லை சாலை மறியல் பண்ணியோ இல்லை போலீஸ் திசை திருப்ப பார்த்தாங்க எங்களை. எப்படின்னா இந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஒரு இந்த போராட்டம் வந்து எந்த நோக்கி செல்றதோ அதை இல்லாமல் இந்த காவல்துறை வந்து திசை திருப்ப பார்த்தது தான் உண்மை. அதை நான் ரொம்ப விவரமா புரிஞ்சுட்டு என்னுடைய சுய தன்மைன்னு ஒன்று இருக்கு, அதை நான் மாத்திட்டு நான் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றது தான் இங்க உண்மை. அதுக்கு எங்க அண்ணன் ராம்மோகன் ரொம்ப உறுதியாக இருந்தாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற நிறைய நண்பர்கள், சகோதரிகள் நிறைய பேர் இங்கே வந்து எல்லாரோட உடல் உழைப்பு இருக்குது. நைட்டும் பகலும் தூங்காமல் போஸ்டர், பேனரு, இந்த ஸ்டேஜ் எல்லாருமே இங்கே வந்து ட்ரெயினில் போட்டு வந்து எல்லாருமே இருக்காங்க. ஒருத்தர் பேரை சொல்லி ஒருத்தர் தப்பாக எடுத்துக்க வேணாண்டுக்காக சொல்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் வந்து எதை நோக்கி வேணா மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இந்த சட்டம் ஏற்றுறதுக்காக தான் இந்த போராட்டம். ஏன் இந்த சட்டம் ஏற்றணும்னு கேட்குறோன்னா, சட்டம் வந்து ஏற்கனவே அட்ராசிட்டிக்கு தனியாக சட்டம் இருக்குது, வன்கொடுமைக்கு தனியாக சட்டம் இருக்குது. அப்படின்னா பெண்களுக்கு கூட காலையில் வந்து SS பாலாஜி அவர்கள் தெளிவாக இந்த சட்டத்தை பற்றி சொன்னார். வன்கொடுமைக்கு அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டம் ஏன் போக்சோ சட்டம் தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எடுத்துருக்கும் போது இன்னைக்கு வந்து காவல்துறை வந்து அது சரியாக செயல்படுத்தல. இந்த கடந்த இந்த இத்தனை ஆண்டுகளில் வந்து 64 வந்து ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. அதில் 4 படுகொலைகளுக்கு தான் தீர்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எத்தனை கொலைகளுக்கு தீர்ப்பு கிடைக்காம இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஸோ அப்போ தண்டனைகளும் இங்கே இருக்கிற சட்டத்தில் அண்ணா சொன்ன மாதிரி சட்டத்தில் அவ்வளோ ஓட்டைகள் இருக்கு. அதனால அதை வச்சு இல்லை பணபலத்தை வச்சு இந்த காவல் அதிகாரிகளுக்கு துணை போகிறதுனால வந்துடுறாங்க. நான் வந்து தென் மாவட்டங்கள் SC துறை தலைவரானதுக்கப்புறமா தென் மாவட்டங்களில் அதிகமாக நடக்கிற இந்த வன்கொடுமைகளுக்கு நான் நேரில் சென்று பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேரடியாக அந்த மக்களை வந்து சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. குறிப்பாக அங்கே வந்து திருநெல்வேலிக்கு வந்து ஒரு SP சிலம்பரசன் இருக்காரு. அவர் வந்து இந்த 2.5 வருஷமா இருக்காரு. இந்த 2.5 வருஷத்துல கிட்டத்தட்ட நானே வந்து ஒரு 17 முறை போயிருப்பேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியான அட்ராசிட்டி தான் அங்கே நடந்திருக்கு. படுகொலைகள் நடந்திருக்கு, வெட்டு, இந்த மாதிரி இந்த சின்னதோரை பார்த்துருப்பீங்க. இந்த அப்புறம் சந்தியான்னு ஒரு பொண்ணு கொண்டுட்டாங்க ஒருதலை காதலா. அப்புறம் மணிமுத்தாறில் குளிக்க போன 2 பேரை அடிச்சாங்க, பட்டியலின மக்கள். இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குது. ஏன் அந்த அதிகாரி இன்னும் அங்கே மாற்றப்படாமல் இருக்கிறாங்க? எனக்கு அது ஒரு எங்கள் சட்டமன்ற தலைவரை வச்சுட்டே இந்த கேள்வி. ஏன்னா அவர் சட்டமன்றத்தில் இதெல்லாம் கேட்கணும். நீங்களும் சட்டமன்ற உறுப்பினர். இந்த சிலம்பரசன்ற எனக்கும் அவருக்கும் எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் இல்லை, தனிப்பட்டதில்லை. இது சமூக அக்கறை. ஏன்னா அவங்க செய்கிற செயலை நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் இந்த அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் இந்த அரசுக்கு நாம வந்து வக்கீல் மாதிரி போய் நம்ம முன்னால நிக்கிறோம். பல விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது நாங்க தானே பேசுறோம், நீங்க தானே கூட்டணியில் இருக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கும்போது எங்களை கேள்வி கேட்கிறாங்க. ஸோ அந்த சிலம்பரசன்ற ஒரு SP யாருடைய கருணை அடிப்படையில், யாருடைய சிபாரிசில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, இவ்வளோ வன்கொடுமை நடக்குது, ஏன் அந்த அதிகாரத்திலேருந்து அவர் மாற்றாம இடமாற்றாம இருக்கிறாங்க? அங்க வந்து ஒரு தெளிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க. அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவிலிருந்து வந்து அர்ஷாக் ஒருத்தர் இருந்தாரு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அர்ஷாகார்க்குன்னு அவர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாதி ரீதியான பிரச்சனைகளே இல்லாம இருந்தது. அவர் வந்து இங்க இருக்கிற எந்த சமூகத்துடைய பின்னணியிலும் வராதனால எல்லாருடைய நடுநிலையா இருந்தாரு. சட்ட ஒழுங்க ரொம்ப தெளிவா அவர் ஃபாலோ பண்ணாரு. அதனால இங்க இருக்கிற மக்கள்லாம் நிம்மதியா இருந்தாங்க. நாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு அதிகாரி இருக்கும்போது இதெல்லாம் நடக்காம இருந்ததுல, ஏன் நீங்க இருக்கும்போது இந்த மாதிரி நடக்குதுன்றத இந்த முதல்வர், இந்த அரசு இதை கவனிக்கணும். நான் வந்து திரும்பி சொல்றேன், தனிப்பட்ட முறையில் எந்த விருப்பம் இல்லை. அதே மாதிரி இந்த கவின் அவர்கள் படுகொலையில் அந்த ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் பேர் என்ன, லட்சுமணன் காசி பாண்டியன்ற ஒரு இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே அவன் குடும்பத்தில் மிரட்டியிருக்காருன்னு தகவல் கொடுக்குறாங்க. அந்த காசி பாண்டியன் இன்ஸ்பெக்டர் வந்து முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த உடல் வாங்க மாட்டேன்னு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க அப்பாவை வந்து அவங்க அப்பா அம்மா மேலே FIR பதிவு பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணல. இப்படி ஒரு சூழல் இருக்கும் போதும் ஏன் அந்த இன்ஸ்பெக்டர் இன்னும் இடம் மாற்றாமல் இருக்குது இந்த அரசு? இதுக்கெல்லாம்
இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்போ ஆதிக்க சாதி அதிகமா இருக்கிற இடத்துல அதே சமூகத்தில் இருக்கிற அதிகாரிகள் இருக்கிறதுனால தான் இந்த தவறுகள்லாம் நடக்குது. இந்த ரஞ்சன் குமாருக்கு தெரியுது, இது சாதாரண மக்களுக்கு தெரியுது. ஏன் இந்த அரசு இதை கவனிக்க மாட்டேங்குது? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நலன் சார்ந்த அரசு காங்கிரஸ் வந்து செயல்படுவதுதான் இதை எடுத்துக்கணுமே தவிர இது அரசுக்கு குற்றமா எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அரசு வந்து கண்டிப்பா நோக்கணும். அதாவது சமூக நீதியின் பின்னணியில வந்து நம்மளுடைய முதல்வர், அதாவது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்களுடைய வழித்தோன்றல இன்னைக்கு பல திட்டங்களை இன்னைக்கு வந்து எவ்வளவு கலைஞர் எவ்வளவு பட்டியலின மக்களுக்காக செஞ்சிருக்காங்க. நம்மளுக்கு தந்தை பெரியார் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய பணியாற்றி இருக்காரு. அப்படி இருக்கிற ஒரு தொடர் ஆட்சியில இந்த மாதிரி ஒரு அவல நிலையில நீங்க இருக்கும் போது இங்க வந்து மாண்புமிகு முதல்வர் சமூக நீதியின் முதல்வராக செயல்படுற முதல்வர் ஸ்டாலின் இருக்கும் போது இந்த தனி சிறப்பு சட்டம் ஏற்ற முடியலன்னா வேற யாரால ஏற்ற முடியும்ன்றதுதான் எங்களோட கோரிக்கை. அதனால நீங்க இருக்கும் போது இந்த பட்டியலின மக்களுக்கு ஒரு பாதுகாவலனா இருந்து இந்த தனி சிறப்பு சட்டத்தை ஏற்று இந்த மாநில அரசை வலியுறுத்தியது இந்த எஸ்சி துறை. அதற்கு எங்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் எங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை சட்டமன்றத்தில் பேசி அதற்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இந்த சட்டத்தை கொண்டு வர நீங்கள் எல்லாம் வந்து உதவி செய்யணுன்றது இந்த நேரத்தில் உங்ககிட்ட, ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி இது உள்கூட்டம், அதனால நாங்கள் உரிமையா பேசிக்கிறோம். இது வந்து வெளியே இல்லை, நாங்கள் எங்க கட்சிக்குள்ள எங்க பேசுறோம். ஸோ இந்த கருத்து. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்கிறோம் இங்கே. ரெண்டாவது வந்து இது வந்து முக்கியமான கோரிக்கை தனி சிறப்பு சட்டம். ரெண்டாவது கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடுல அரசு அதிகாரிகளுடைய பதவி உயர்வு வந்து உச்சநீதிமன்றம் ஏதோ கேன்சல் பண்ணிட்டு அது தமிழ்நாடு அரசு வந்து சிறப்பு சட்டம் ஏற்றுன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தலைமைச் செயலாளராக இருக்கிறவரை போய் சந்திச்சதுக்கப்புறம் இதுக்கு அரசு வந்து தனி சட்டம் ஏற்ற போட்டது. இந்த இடஒதுக்கீடு உயர் பதவியில் இருக்கிறது இந்த பட்டியலின மக்களுக்கு கேன்சல் ஆகாம இருக்குது. தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டம் இயற்றுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதுவும் ஏற்றல, அதையும் கவனத்தில் கொள்ளணும். மூன்றாவது கருத்து தான் ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் இங்க சென்னையில் பூர்வ குடிகளாக இருக்கிறவங்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின சமூகத்துக்கும் சாதாரண அடிப்படை இந்த சென்னை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவங்க கிட்டத்தட்ட 50 வருடம் 60 வருடம் இந்த சென்னையில் வந்து ஒவ்வொரு மூலையிலையும் வாழ்ந்தவங்களை நீங்கள் வந்து சிங்கார சென்னை ஆக்குறீங்க, இல்லை சென்னையை தூய்மையாக்குறீங்க, இல்லை சென்னையை வந்து பெரிய பணக்கார நகரமாக காமிக்கணும்ட்டு அந்த பட்டியலின சமூக மக்களை எங்கேயும் 40 கிலோமீட்டர் தள்ளி 50 கிலோமீட்டர் தள்ளி அவங்கள போடுறீங்க. சரி, அவங்களுக்கு வந்து ஒரு கழிவறையோட ஒரு வசதி, பெட்ரூமோட தரேன், லிஃப்ட் வசதி தரேன், எல்லாம் கரெக்ட். அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கொடுக்குறீங்களா? அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேலை கொடுக்குறீங்களா? அப்புறம் வந்து எப்படி பண்றீங்க? வாழ்வாதாரம் இல்லை. இங்க சென்னையில் இருந்தானா இப்போ கிரீம்ஸ் ரோட்ல இருக்கான்னு வச்சுங்க, ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆட்டோ ஓட்டுவான், வளவே அவனுக்கு வந்து டெய்லி ஒரு 500 ரூபாய் சம்பாதிப்பான், அவனுடைய குடும்பத்தை ரன் பண்ணுவான். இல்லை அவனோட பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி கட்டுறதுக்குன்னா ஏதோ ஒரு ஷார்ட் ஃபால்னா, ஏன்னா 50-60 வருடம் வாழ்ந்த ஊர்ல அவன் ஒரு 10,000 ரூபாய் கடன் கேட்டா கொடுப்பாங்க, இல்லை ஒரு 50,000 ஃபீஸ் கட்டுறது கேட்பாங்க. உடல் நலம் பாதிச்சுன்னா யாராவது நகை கூட கொடுப்பாங்க கடத்துக்கு. 40 கிலோமீட்டர் தள்ளி அவனை போடுறீங்க, வாழ்வாதாரம் இல்லை. அவனோட குடும்ப சூழலுக்கு குழந்தைக்கு ஒரு திடீர் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் வரணும்னா அவன் என்ன செய்வான்? ஏதோ ஒரு தவறு செய்ய தான் வேணும். தவறு செய்ய வைக்கிறது இந்த அரசுகள். நான் இந்த அரசு சொல்ல, இந்த மாதிரி தொடர்ந்து வந்த அரசுகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். அப்படி நீங்கள் மாற்றினீர்கள் என்றால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, அவங்களுக்கு வந்து வருமானத்தை வரத்துக்கு பண்ணுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா கண்ணகி நகர்ல இந்த OMR ரோட்ல இந்த ECR ரோட்ல எந்த செயின் அறுப்பு நடந்தாலும் எந்த கூட்டம் நடந்தாலும் கண்ணகி இருக்கிற அங்க பட்டியலின சமூகத்தை அந்த ஏழை மக்களை தான் கூட்டம் வந்து FIR போட்டு அவன் குற்றம் காமிக்கிறான். இந்த மாதிரி குற்ற பின்னணி உள்ள சமூகமா மாற்றின்னு இருக்குது இந்த காவல்துறை. இதெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி வந்து ஒரு தனி சிறப்பு சட்டம் ஏற்றணும். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் இன்னும் நிறைய பேசணும், என்னால் பேச முடியல. நிஜமாவே வயிறுலாம் அப்படியே இழுக்குது, நிஜமாவே ரொம்ப வயிறுலாம் இழுக்குது. நான் இன்னும் நிறைய பேசணும்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். நான் கொஞ்சம் பேசியிருப்பேன், முன்னாடியே பேசியிருப்பேன் போல. எனக்கு ஆதரவு அளித்து என்னோடு இவ்வளவு நேரம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தலைவர் அவர்களுக்கும் சட்டமன்ற தலைவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அண்ணன் கோபண்ணா அவர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பாதம் தொட்டு எஸ்சி துறையின் சார்பாக என் சிரம் தாழ்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். பாபா சாஹிப் புகழ், பாபா சாஹிப் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், அன்னை இந்திரா காந்தி, தந்தை பெரியாரின் புகழ், தலைவர் ராஜீவ் காந்தியின் புகழ். சத்தமே இல்லை எனக்கு, நான் கூட சத்தமா பேசுறேன். தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, வாழ்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. நன்றி, வணக்கம். ஜெய் பீம், ஜெய் காங்கிரஸ். அதற்கு
இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும், சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நடைபெற்று இப்போது இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது. சமரசம் கொடுத்து இந்த உண்ணாவிரதத்தை நீங்க நடத்தீங்கன்னு நாங்கள் கேட்கிறோம். அந்த அடிப்படையில் நம்முடைய அன்பு தலைவர் ரஞ்சன்குமார் இன்னும் உயர்ந்த இடைவெளிகளுக்கு தான் ஆகணும். அவரும் சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும். என்ன சட்டமன்ற உறுப்பினர்னா இவர் ஒரு போராளி, யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே அந்த இடத்துல நிற்பாரு. ஆகவே எங்களோடு அவர்களும் சட்டமன்றத்திற்கு வர வேண்டும், இந்த நல்ல நிலைகளுக்கு உயர வேண்டும் என்று கேட்டு உடனடியாக சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கேட்டு தமிழக அரசு மாநில அரசையும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்தி ஒரு மாபெரும் ஆணவ படுகொலைகளை தடுக்கக்கூடிய மாற்றம் உண்ணாவிரத போராட்டத்தை இப்பொழுது ஐயா அவர்கள் குளிர்பானம் கொடுத்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தற்காலிகமாக முடித்து வைத்திருக்கிறார்கள்.